ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எப்படி விளக்கேற்றணும், அந்த நேரத்தோட சிறப்புகள் எல்லாம் பற்றி தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து ரொம்பவே விசேஷமான நேரம். நம்ம நினச்சது எல்லாமே நடக்கிறதுக்கு அந்த ஒரு நேரம் போதும். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நேரம். அந்த நேரத்தை வந்து உஷத் காலம்னு சொல்லுவாங்க. அது வந்து 3:30 மணிலேருந்து 5:30 மணி வரை இந்த டைமில் நம்ம எந்திரிச்சு என்ன வேண்டுனாலும் அது கண்டிப்பாக நடக்கும். நம்ம மனசில் அதை ஆழ்ந்து அதை சிந்திச்சு நம்ம வந்து அதுக்காண்டி பண்ணணும்னா வேண்டுனா கண்டிப்பாக நடக்கும். அந்த நேரத்தில் பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சுப காரியங்கள் எல்லாமே, வீடு பால் காய்க்கிறது, நிறைய பேர் கல்யாணம்லாம் கூட அந்த டைமில் வைப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் யமகண்டம், ராகு காலம், நல்ல நேரம் எதுவுமே பார்க்காண்டாம். அந்த டைமில் நம்ம வச்சாலே அது வந்து சுபிக்ஷமாகவும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல நேரம் வந்து அந்த நேரம். இந்த நேரத்தில் நம்ம எப்படி விளக்கேற்றி வழிபடணும்? காலையிலே எழும்பி குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி, முதல்ல நிலவாசலில் வந்து 2 விளக்கேற்றிட்டு, அப்புறம் பூஜை அறையில் கோலம் போட்டு விளக்கேற்றி நல்லா தீப தூபம்லாம் காட்டிட்டு, மனசார நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவை, ஆரோக்கியம் நல்லா ஆகும், பண தேவைகள் இருந்தால் வந்து பூர்த்தி ஆகும், வேலை கிடைக்கன்னா கிடைக்கும், நம்மளோட வேண்டுதல் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் முழு மனதோடு நம்ம மனசார நினச்சிட்டு சுவாமிக்கிட்ட அதை வேண்டணும்னா 100% நடக்கும். அப்புறம் இந்த நேரத்தில் வந்து நம்ம எப்போவும் வீட்டில் ஏற்றுற காமாட்சி அம்மன் விளக்கு, எத்தனை விளக்கு நீங்கள் ஏற்றினாலும் ஏற்றிக்கோங்க. 2 விளக்கு ஏற்றினா ரொம்ப சிறப்பு. அது போக பிரம்ம முகூர்த்த விளக்குன்னு ஒரு 5 அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஏற்றி வேண்டும். விளக்காது நெய்யில் ஏற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. பசனை விட்டு ஒரு பஞ்சுத்திரி போட்டு ஒரு விளக்காது நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றி வழிபடுறது வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும். முடியாதவங்க வெள்ளி செவ்வாவாது பண்ணுங்கள். இல்லை ரொம்ப முடியாது அப்படின்னா நீங்கள் ஏற்றுற நல்லெண்ணெய் தீபத்திலேயே ஒரு சொட்டு நெய் ஊற்றி பிரம்ம முகூர்த்த பூஜையில் வேண்டுதல் எல்லாம் வந்து 100% நடக்கும். எனக்கே நிறையா, நான் எப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை ஆரம்பித்தேனோ அதுக்கப்புறம் தான் என் லைஃப் நல்ல சேஞ்சஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் முடிஞ்சவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு விளக்கேற்றி வழிபடுங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். அதான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.